ஆக்சுவலா என்னுடைய பேர் வந்து மீனாட்சி சுந்தரம். நான் இங்க வந்து திருப்பாலையில வந்து வேல்நகர் அப்படிங்கிற விலாசத்துல இருக்கேன். நான் ஒரு 1 இயருக்கு முன்னால் இந்த அல்காரா வந்து நாங்க ஃபிக்ஸ் பண்ணோம். என்கிட்ட வந்து சொன்னாங்க இந்த மாதிரி. நான் கேட்கும்போது என்ன அப்படின்னு சொன்னாக்க அதை பியூரிஃபை பண்ணுவோம் அப்படின்னு கேட்டேன். பியூரிஃபிகேஷன் அப்படிங்கிறத விட ஃபில்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா சால்ட் அப்படி மேலே போச்சு அப்படின்னாக்க ஃபுல்லாக செடிமெண்ட் ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி பிடிச்சி வச்சோம்னாக்க கிட்டத்தட்ட 1 சென்டிமீட்டர் அளவுக்கு அப்படியே சால்ட் படிஞ்சு நிற்கும். அதை நான் மைண்டில் வச்சுக்கிட்டு என்ன அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. இட்ஸ் அபவுட் 1 இயர் பேக். அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி போர்வெல் தண்ணி பிடிச்சி வைக்கும்போது எனக்கு அவ்வளவு செடிமெண்ட் ஆகாது. சால்ட் அவ்வளவு ஒரு மாதிரி படிமான மாதிரி ஆகலை. ஸோ இன் தட் ஆஸ்பெக்ட் வந்து நான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை இருந்தேன் நான். பட் என்ன அப்படின்னு சொன்னாக்க அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ஒரு 2 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை நான் அந்த ஃபில்டரை க்ளீன் பண்ணி போடணும் அப்படிங்கிற எனக்கு நாலேஜ் இல்லை. அப்போ சொல்லியிருக்காங்க, பட் நான் ஃபர்காட் இட். ஆமாம். அப்புறம் ரொம்ப தண்ணி மங்களா வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணேன். அவர் மிஸ்டர் பிரதீப் தான் வந்து எல்லாமே செக் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப மட்டு மாதிரி போய் அடைச்சிருந்துச்சு இந்த போர்வெல் மண் எல்லாமே. அப்புறம் எல்லாமே என்கிட்ட வந்து காமிச்சாரு. அப்புறம் பாசி வேற படிஞ்சு ரொம்ப இதாக இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே கரெக்டாக சுத்தமாக 2 ஃபில்டரையும் க்ளீன் பண்ணி போட்டதுக்கப்புறம் இப்போ தண்ணி வந்து ரொம்ப அப்படியே பியூராக வருது. ஸோ ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் நவ். சர்வீஸ் ரொம்ப நல்லா இருக்கு. டைம்லி சர்வீஸ், கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் பர்சன், நல்ல இருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஐ வுட் லைக் டு ஷேர் மை ரிவ்யூ. ரியலி ஐ கேன் கிவ் 5 out of 5. ஐ எம் டோட்டலி சாட்டிஸ்ஃபைட். பட் இட்ஸ் ஒரு பிக் லெசன் என்ன அப்படின்னாக்க ஐ திங்க் வி ஷுட் கிளீன் தி ஃபில்டர் ஒன்ஸ் இன் 2 months. Otherwise it's a very good facility for us. Thank you.